ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நிறங்கள் 3. கார்த்திக் நரேனுடைய டைரக்ஷனில் சரத்குமார், ரஹமான் மற்றும் அதர்வாவுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறங்கள் 3. அண்ட் இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் திஜோ டோமி அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது 3 கேரக்டர் சொன்னோம். அதே போல் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு மல்டி ஸ்டோரி மாதிரி. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஹைப்பர் லிங்க் ஜேர்னரில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. சைமல்டேனியஸாக நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தருடைய ஸ்டோரியும் ட்ராவல் ஆகி எல்லாமே ஒரு பாயிண்டில் ஃபினிஷிங்கில் காட்டுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து சூப்பர் டிலக்ஸ் படம் பார்த்துருக்குறோம், வானம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டரை வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ட்ராவல் ஒன்று இருக்கும். ஆனால் அவங்க எல்லாரும் ஒரு பாயிண்டில் கடைசியாக அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் எல்லோரும் அவங்களுடைய எல்லார் கதையும் வந்து ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் தான் இந்த படமும் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டைரக்டர் ஆகணுன்ற அதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு யங் பர்சன் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து கரப்டட் போலீஸ், பட் ஆனால் நல்ல போலீஸ். அதுக்கப்புறமா ஒரு டீச்சர், நல்ல ஒரு டீச்சர், அவருடைய இன்னொரு டார்க் சைட், இதெல்லாம் சேர்ந்து கடைசியாக என்ன ஆகுதுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் ஒரு சினிமாவில் டைரக்டர் ஆயிடணும் அப்படின்றதுக்காக ஆர்வத்தோடு ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துலையும் போய் ஸ்கிரிப்டை சொல்லி வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு டைரக்டர்கிட்டையும் போய் சொல்கிறாரு அசிஸ்டன்ட் டைரக்டராவது ஜாயின் பண்ணலான்னு. அவர் வந்து ஓகே கதையெல்லாம் கேட்டுட்டு அனுப்பிடுறாங்க. அண்ட் அந்த அனுப்பின கதையை வந்து கடைசியாக அவர் திருடி, அதாவது அவர் சொன்ன கதையை வந்துட்டு அந்த பெரிய டைரக்டர் வந்து படம் பண்ண போகிறாருன்ற தெரிய வரும்போது பயங்கர வெக்ஸ் ஆகிட்டு அவரை வந்து என்ன பண்ணுறது, என்னுடைய கதை போச்சு அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஒரு குவாக்கித்தனமாலாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஹீரோவாக, ஒன் ஆஃப் த ஹீரோவாக இருக்கக்கூடிய அதர்வாவுடைய கேரக்டர். அண்ட் காலங்காத்தாலேயே டியூஷனுக்கு போன பொண்ணு ஆனால் காணாமல் போயிட்டா அப்படின்ற ஒரு கேரக்டரில் அம்மு அபிராமி, அவளை லவ் பண்ணக்கூடிய கேரக்டரில் ஸ்ரீன்ற ஒரு கேரக்டர். அந்த பையன் லவ்வர் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பக்கம் தேடக்கூடிய ஒரு கேரக்டர். அண்டு போலீஸ் கேரக்டரில் சரத்குமார் அவர்கள் ஒரு பெரிய எல்லாரையுமே வந்து இது ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஆள் வந்து இந்த ஆளை எப்படியாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடணுன்றதுக்காக அவருக்காக டார்கெட் பண்ணி ஒரு செட் பண்ணுறாரு. அதில் அவர் போய் மாட்டுறாரா இல்லையான்றது அப்படி ஒரு பேட்டர்னில் ஒரு கேரக்டர். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீச்சர், சூப்பரான ஒரு டீச்சர், எல்லாருக்கும் நல்லவராக தெரியக்கூடிய ஒரு டீச்சர். அவருக்கு இன்னொரு டார்க் சைடும் இருக்குது. அந்த டார்க் சைட்னால அவருக்கு என்ன ஆச்சுன்றதை காட்டக்கூடிய கேரக்டரில் ரஹமான். ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஒன்று ஒருத்தர் ஒரு ட்ராவலில் இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே இன்டெலெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அம்மு அபிராமியோடைய அப்பா தான் வந்துட்டு டீச்சர் கேரக்டர். அதே போல் இவங்க சரத்குமாரோடைய பையன் தான் வந்து அதர்வா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு பாயிண்டில் ஒன்று சேரும். அண்ட் இதில் வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எடிட்டாக இருக்கட்டும், படத்தினுடைய மியூசிக், ஜேக்ஸ் பிஜாயோடைய மியூசிக் அல்டிமேட்டான ஒரு மியூசிக். அண்டு இப்போ இந்த படத்தை வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு கதை வந்து மாறி போகுதுன்ற அந்த ஃபீல் இல்லாமல் எப்படி மாறி போனாலும் கரெக்டாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ண வைக்கக்கூடிய அளவில் ஸ்க்ரீன் பிளே இருந்தது. ஸோ அதுக்கே வந்து பாராட்டணும். இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துருவங்கள் 16ன்னு சொல்லிட்டு ரஹ்மானுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு சுவாரஸ்யம் இருந்ததோ அந்த சுவாரஸ்யத்தை இந்த படத்துலையும் கொடுத்துருக்குறாரு. அதோட அதிகமாக கூட சொல்லலாம். ஏன்னா நடுவில் அவர் எடுத்த மரப்படத்தில் கொஞ்சம் அவருடைய அந்த அளவுக்கு அவருடைய ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து இந்த அளவுக்கு வச்சுருந்தோம். பட் அவருடைய அடுத்த படைப்பில் அந்த கொடுக்க முடியலனாலும் அஃப்கோர்ஸ் இதில் வந்து அதை விட்டதை எடுத்துருவோன்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டாக படத்தினுடைய கேமராமேன் அவருடைய ஒர்க் ஸ்டைலில் பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமோட்டோகிராஃபி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்டைலிஷான ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்த ஒரு படமாக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. சின்னதாக ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறையவே நம்ம வந்து ட்ரக்ஸ் பற்றின நியூஸஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த ட்ரக்ஸு வந்து இந்த படத்தினுடைய லீட் ரோல் நடிக்கக்கூடிய ஆளே வந்து யூஸ் பண்ணி அதனால அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிறாரு, அடிக்கிறாருன்றதை தான் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கான வேலையை அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலான்றது மட்டும்தான்.
பட் நல்ல ஒரு படமாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அதில் பண்ணியிருக்கக்கூடிய குவாக்கியான ஒர்க்லாம் வந்துட்டு ஸ்க்ரீனில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.